கொத்து பயிற்சி, மண்வெட்டி மற்றும் பானை அல்லது பான் பயன்பாடு. மண்ணை எவ்வாறு பாதுகாப்பாகவும் திறமையாகவும் உயர்த்துவது என்பதை அறிந்து கொள்வோம். இங்கே எங்கள் தொழிலாளி தவறான வழியில் மண்ணை தூக்குகிறார், மேலும் பயிற்றுவிப்பாளர் அல்லது பயிற்சியாளர் அவருக்கு சரியான முறையை விளக்குகிறார். இல்லை, நீங்கள் செய்வது தவறு, அப்படி செய்யாதீர்கள். இதை அதிக நேரம் செய்தால் சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். அதை எப்படி செய்வது என்று சொல்கிறேன். சரி, எப்பொழுதும் எடையை தூக்குவது போல் சற்று வளைந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இது போன்ற செயல்களைச் செய்தால் இதுவே சரியான வழி. இது ஒரே நேரத்தில் அதிக பொருட்களை உயர்த்தும். இப்போது நீ செய். மிகவும் நல்லது, இப்போது சரியாகிவிட்டது. நமது கவனிப்பு மற்றும் சரியான நுட்பம் என்ன? மண்வெட்டியின் கைப்பிடியை பயன்படுத்தி மண்ணை தூக்கி தளர்த்தவும். சற்று பின்னால் சாய்ந்து மண்ணை தூக்குவதற்கு உங்கள் கால்களை பயன்படுத்துங்கள், உங்கள் முதுகில் அல்ல. மண்ணை விளிம்பில் அல்லது ஒரு வண்டி அல்லது தள்ளு வண்டியில் வைக்கவும். நவீன பானையை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்ப்போம். உங்களுக்கு காயம் ஏற்பட்டதா? கையுறை இல்லாமல் வேலை செய்தால் இதுதான் நடக்கும். நாம் எப்போதும் கையுறைகளை அணிந்து வேலை செய்ய வேண்டும். நீங்கள் பழைய பானையை பயன்படுத்துகிறீர்கள், புதிய பானையை பயன்படுத்துங்கள், உங்கள் கையில் காயம் ஏற்படாது. சரி, அதை மாற்ற எங்கள் நவீன அமைப்பு வசதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. ஏனெனில் சரியான தொழில்நுட்பம், உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் உங்கள் கட்டுமான தள அனுபவத்தை மாற்றலாம். உங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு மிக முக்கியமானது. நீங்கள் கற்றுக்கொண்டதை கேள்வி பதில்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். முதல் கேள்வி, மண்வெட்டியை கொண்டு மண்ணை தூக்குவதற்கான சரியான நுட்பம் என்ன? மண்வெட்டியின் கைப்பிடியை பயன்படுத்தி மண்ணை தூக்கி தளர்த்தவும். சற்று பின்னால் சாய்ந்து உங்கள் முதுகுக்கு பதிலாக உங்கள் கால்களை பயன்படுத்தி மண்ணை எடுக்கவும். கரையில் அல்லது ஒரு வண்டியில் மண்ணை போடவும். மேலே உள்ள அனைத்தும். இரண்டாவது கேள்வியை திருப்பவும். மென்மையான விளிம்புகளைக் கொண்ட நவீன பானை எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும்? குறைந்த எடை. மென்மையான விளிம்புகள். அரிப்பு மற்றும் கசிவு எதிர்ப்பிடி. மேலே உள்ள அனைத்தும். மூன்றாவது கேள்வி, ஒரு தொழிலாளியின் கையில் காயம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? அவர் ஒரு பழைய பானை அல்லது சட்டியை பயன்படுத்தினார். அவர் கையுறைகளை பயன்படுத்தவில்லை. மேலே உள்ள இரண்டும். இவை எதுவும் ஏதுமில்லை. நான்காவது கேள்வி, பழைய கமேலா அல்லது டாஸ்லேவின் குறைபாடுகள் என்ன? விளிம்புகள் மிகவும் கூர்மையானவை. கையில் வெட்டு அல்லது காயம் இருக்கலாம். மேலே உள்ள இரண்டும். மேலே எதுவும் இல்லை. ஐந்தாவது கேள்வி, இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? பாதுகாப்பு கையுறைகளை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம். நவீன பானை அல்லது பாத்திரத்தை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம். மண் தூக்கும் போது சரியான உடல் தோரணையின் முக்கியத்துவம். மேலே உள்ள அனைத்தும். இந்த திட்டத்தில் எங்கள் தொழிலாளர்கள் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறார்கள்.
சாப்பாட்டு நேரத்தில் ஒரு ரொட்டி கூட கிடைக்காமல் என் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது. கூலி வேலை செய்த எனக்கு அப்போது 40 ரூபாய் சம்பளம். என் வீட்டு தேவை 40 ரூபாய்க்குள் கட்டுப்படியாகவில்லை. எனவே நான் இந்த நேரத்தில் தங்குமிடம் மற்றும் உணவை பெற நான் கட்டுமான துறைக்கு வர வேண்டியிருந்தது. எங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கும் இந்த வசதிகள் எல்லாம் 90 ரூபாய்க்கு வேலை செய்தோம். கட்டுமான துறையில் வேலை செய்து என் அக்காவின் திருமணத்திற்காக கொடுத்த என் வீட்டை கட்டிவிட்டேன். இப்போது எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. வருங்காலத்தில் ஒப்பந்தம் செய்ய யோசித்து வருகிறேன்.